அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். இப்போது நம்ம எங்கே இருக்கிறோம்னா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் ஜீவ ஐக்கியமான பழனி நிலையத்தில் இருக்கிறோம். உள்ள வாங்க, சாமி ஜீவ ஐக்கியமான இடத்த பார்க்கலாம். இது பழனி மலை முருகர் கோயிலினுடைய பின்புறம். அங்கே போவருடைய ஜீவ சமாதி இருக்கு. அங்கே வந்து சுவாமி சிவானந்த பரமஹம்சர் 12 வருஷம் தவம் செஞ்ச பஞ்சவர்ண குகை. அந்த ரோப்கார் ஸ்டேஷனுக்கு கொஞ்சம் கீழே அந்த பாறையாண்டு தான் பஞ்சவர்ண குகை இருக்கு. குகைக்குள்ள சாமி சிவானந்த பரமஹம்சர் வந்து 12 வருஷம் கடுந்தவம் செஞ்சவர் அந்த குகையில. அது இடுமன். இது சுவாமி சிவானந்த பரமஹம்சர் ஜீவ ஐக்கியமான இடத்துக்கு நேர் உள்ள கோபுரம். அனைத்து நாட்களிலும் இங்கே அன்னதானம் நடக்குது. சுவாமி சிவானந்தர் பர் ஜீவ ஐக்கியமான இடத்துல வந்து இந்த வித்தை வாங்கினவங்க, தீட்சை வாங்கினவங்க வருடந்தோறும் எல்லா இடத்துல இருந்து இங்கே வர்றாங்க. இங்கே 3 நாள் தங்கியிருந்து தியானம் செஞ்சுட்டு போகிறாங்க. இங்கே தங்கறதுக்கு உணவு எல்லாமே ஃப்ரீ தான். இவர் போல பல வாலண்டியர்ஸு தன்னுடைய வேலைகளெல்லாம் விட்டுட்டு வந்து ஆசிரம வேலைக்காக முழு நேரமாக உழைக்கிறாங்க. ஒரு அண்ணா வந்து ஒரு பெரிய கம்பெனியில் பெரிய ஒரு பதவியில் இருக்காரு. அவர் செய்கிற வேலையை பாருங்க. ஒரு ஆசிரமத்துக்காக எப்படி தொண்டு செய்கிறார். இங்கே வந்து சமையல் கூடம், சமையல் நடக்குது. இது வந்து பிரம்மஸ்ரீ மாஸ்தம்மா அவங்களோட சமாதி. சாமி இருக்கிற காலத்தில் சாமிக்கு வந்து இங்கே இடம் கொடுத்து தங்கறதுக்கு 5 ஆசிரமம் நிறுவிட்டு அதுக்கப்புறம் சாமி நான் கர்ப்பசேவைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு பழனிக்கு வந்துட்டார். இங்கே வந்து தான் தங்கி கடைசியில் ஜீவாக்கியம் ஆகுறாரு. அப்போ வந்து சாமிக்கு வந்து இடம் கொடுத்து இங்கே தங்க வச்சு அதுக்கப்புறம் சாமி சமாதி ஆனதுக்கப்புறம் அந்த இடத்த அப்படியே இவங்களோட இடத்துல அப்படியே பாதியை வந்து தானமாக சாமிக்கே எழுதி கொடுத்துட்டாங்க. அவர் சமாதி ஆன இடம் அந்த நிலையமா அமையணும்னு சொல்லிட்டு. நமஸ்காரம். இவர் மாதிரி வித்தியார்த்திகள் தன்னலம் கருதாது எங்கிருந்தாலும் இந்த விழா நடக்குவது ஓடி வந்து தன்னால் முயன்ற வேலையை செய்கிறார்கள். இவர் வந்து பிரம்மஸ்ரீ கணேஷ் அண்ணா பனியன் கம்பெனி வச்சிருக்காரு. இவர் அண்ணா வந்து கேரளா வண்டி தாவளத்துல ஒரு பெரிய ஆசிரமம் நடத்திட்டு இருக்காரு. அங்க வந்து விபாசனா கிளாஸ் மாதந்தோறும் நடக்கும். ஒரு பெரிய நிறுவனத்தை நடத்திட்டு இருக்காரு அண்ணா. அம்மா அவங்க வந்து இவங்க பேரண்ட்ஸ் சுவாமி வந்து இவங்க தாய் தந்தை கல்யாணம் செஞ்சு வச்சவங்க அந்த காலத்துல. இருந்து இவங்க பிரம்மஸ்ரீ சாந்தி பெங்களூர் வேலூர் வெங்கடாபுரத்துல ஒரு நிலையம் நடத்திட்டு இருக்காரு. இவர் மாணிக்கண்ணா இவர் கரூர்ல ஒரு நிலையம் நடத்திட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு நிலையம். நம்ம சித்தாசிரம மருந்துகள் விற்கிற கடை. இவர் வந்து இந்த ஆசிரமத்து பிரத்யேக வைத்தியர். இவர் சித்தாசிரம மருந்துகள் வந்து இவர் நாடி பார்த்து டயக்னோஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன நோயின்னு சொல்லி கரெக்டாக அதுக்கு உண்டான மருந்துகள் கொடுக்குறாரு. இது ஆசிரமத்தோட மருந்து வந்து இங்க இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. இது மாதிரி மருந்து வந்து நமக்கு உலகத்துல எங்கேயுமே கிடைக்காது. ஏன்னா அந்த ப்ராசஸ்ல இருந்து எல்லாமே இந்த ஜபம் பண்றவங்க தான் கையாண்டு இங்க வர்றது. இது தெரிந்தா இந்த எல்லாரும் இந்த ஆயுர்வேதம் சாப்பிட்றவங்க எல்லாம் இங்க வந்து வாங்க மாதிரி ஒரு இது வரும். அந்த அளவுக்கு பொக்கிஷமான ஒரு மருந்து. இனிமே இது எல்லா இடத்துலயும் தெரியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இதுதான்
சுவாமி சிவானந்த பரமஹம்சர் ஜீவ ஐக்கியமான கட்டிடம். இங்கே தான் சுவாமி ஜீவ ஐக்கியமானார். இது சாமியினுடைய வெவ்வேறு போட்டோக்கள். சுவாமி சிவானந்தர் ஜீவ ஐக்கியம். உள்ளலாம் இங்கே தான் சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர் ஜீவ ஐக்கியமான இடம். 1949 ஜூன் 21 சாமி இங்கே சமாதி ஆகிறார். அதாவது இந்த உலகத்துக்கு மோட்சம் அடையிறது எப்படின்னு அந்த மோட்ச சூத்திரம் அப்படிங்கிற ஒரு இதை வந்து சாமி தான் எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி அவ்வளோ எளிமையாக்கி சித்த வேதம் அப்படிங்கிற ஒரு நூல் மூலிமா நம்மளுக்கெல்லாம் கொடுத்துருக்காரு. சுவாமி தன்னோட ஆரம்ப காலத்தில் ஞானம் அடைஞ்ச இடம் பழனி பஞ்சவர்ண குகை, அந்த மலை மேல் இருக்கிற குகை. அங்கே தான் சுவாமியினுடைய ஞான வாழ்க்கை பயணம் ஆரம்பித்தது. கடைசியில் சுவாமி வந்து ஜீவ ஐக்கியமான இடம் வந்து இந்த பழனி. அவர் கேரளாவில் 4 ஆசிரமம், சேலத்தில் ஒரு ஆசிரமம் நிர்வகித்து சித்தாசிரமம்னு பேர் வச்சு கடைசியில் இங்கே வந்ததை ஜீவ ஐக்கியமானார். இந்த உலகத்தில் எல்லாமே ஒரே மதம், ஈஸ்வர மதம், எந்த பாகுபாடு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி, எந்த ராகத்வேஷம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்கூடாது, எல்லோரும் ஒரே இனம் சொல்லி, ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் எல்லாரும் ஒரே மதம்னு சொல்லி உலகத்துக்கு எடுத்து காட்டினவர் சுவாமி சிவானந்த பரமஹம்சர். இங்கே தான் ஜீவ ஐக்கியமானார். இந்த உலகத்தில் 5 கண்டத்துக்கு ஒவ்வொரு நிலையம் சொல்லி 5 நிலையம்: வடகரை, காயண்ணா, ஈயூர், மன்னூர்கரா, சேலம், அப்படி 5 ஆசிரமம் சுவாமி நிறுவியிருக்காரு. அங்கே எப்பொழுதும் வித்தியார்த்திகள் வந்து ஜபம் செஞ்சுட்டு மருந்துகள் எல்லாம் செஞ்சுட்டு உலக சாந்திக்காக ஜபிச்சுட்டு இருக்கிறாங்க. அதாவது ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் ஜபம், 8 மணி நேரம் உழைப்பு, 8 மணி நேரம் உறக்கம் அப்படின்னு அவங்க இந்த உலகத்துக்காக ஜபிச்சுட்டு இருக்கிறாங்க இந்த 5 ஆசிரமத்தில். மாதம் பௌர்ணமிக்கு இங்கே வந்து வித்தியார்த்திகள் கூட்டு ஜபம்னு நடக்குது. அந்த டைம் புதுசாக வந்து சித்த வித்தை இங்கே பயிற்சி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க முதல்ல வந்து இங்கே பேசி சித்த வேதம் புக்கு படித்து அவங்கள வந்து நாங்கள் அவங்களுக்கு சரியாக இருக்காங்களான்னு பார்த்து, பக்குவமாக இருக்காங்களான்னு பார்த்து அவங்களுக்கு ஒவ்வொரு பௌர்ணமிக்கு இங்கே சித்த வித்தை பயிற்சி கொடுக்கப்படும். இவர் வந்து ஆசிரமத்தினுடைய ட்ரஸ்டி, இவர் பேசுவார். என்னுடைய பேர் ரமேஷ். சாமி வந்து சித்த வித்தையை கொடுத்தது வந்து எல்லோரும் மோட்சத்தை அடைய முடியும் அப்படின்றத காட்டி கொடுக்கறதுக்காக வந்தார். அதுக்காக தான் நான் வந்தேன் இந்த பூமியில். எல்லாருமே ரொம்ப காலம் அந்த காலத்தில் குரு சேவை செய்து 12 வருஷம் கழித்து தீட்சை பெற்று அதுக்கப்புறம் அவங்க பயனடைவாங்க. ஆனால் சாமி இது கலியுகம், அதெல்லாம் ரொம்ப லேட் ஆகும், சுற்றிக்கின்னு வரக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த வித்தையை காமிச்சு கொடுத்துறேன்னு சொல்லிட்டு காமிச்சு கொடுத்து இதுக்கு எந்த குருதட்சணையும் வாங்காமல், உங்களுடைய துர்வித்திகள் தான் என்னோடய குருதட்சணை, பணமோ காசோ வேறு எந்த ஒரு இதுக்கும் ஆசைப்படாமல் இந்த உபதேசத்தை எல்லாருக்கும் கொடுத்தாரு. இந்த இடத்துல வந்து ஜபிக்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஏன்னா அவர் ஞானம் பெற்றதும் இங்கே, ஐக்கியமானதும் இங்கே. அவர் வந்து ஒரு மகா அவதார புருஷனாக வந்தார். இங்கே போகர் தான் அவருக்கு வந்து தீட்சை கொடுத்ததா சொல்கிறாங்க. போகர்கிட்ட தான் தீட்சை பெற்றார் பஞ்சவர்ண வகையில் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சித்த வித்தை எப்படின்னா ரொம்ப எளிமையாக சாமி காட்டி கொடுத்தாரு. எல்லாம் அங்கங்கே போய் சுற்றி அங்கங்கே அலைஞ்சு அப்படிலாம் போக வேண்டிய அவசியமே இல்லை. இந்த சித்த வித்தையிலேயே உட்காந்து நமக்குள்ளே நம் ஜீவனை உயர்த்தி அந்த சிவத்தோட ஐக்கியமாகலாம் அப்படின்னு காமிச்சு கொடுத்தவர். அந்த காலத்தில் ரிஷிகள், முனிவர்கள், சித்தர்கள் எல்லாமே இதை வந்து பரிபாஷைகளை மறைமுகமாக எழுதி வச்சாங்க. அது வந்து அவங்களுக்கு உகந்த நல்ல சீடன் அப்படின்னு தெரிஞ்சப்போ அவங்களுக்கு உபதேசம் செய்தாங்க. அதை வந்து வெளிப்படையாக சாமி வந்து கொடுத்து எல்லாரும் பயனடையட்டும், எல்லாரும் மோட்சத்தை அடையட்டும்னு சொல்லிட்டு காட்டி கொடுத்தார். நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம். என்னுடைய பேர் சாய்ராம்ங்க. நிறைய ஆன்மீக தேடுதலில் இருந்து
என்னுடைய வாழ்வே சத்யசாய் பாபா கொடுத்தது தான். அந்த மாதிரி ஆன்மீக தேடலில் எல்லா ஆசிரமங்களும் ஏறி ஏறி தேடுதல் நிறைவேறாமல் இருந்தது. ஈவன் வேதாத்திரி மகர்ஷிக்கிட்ட நல்ல ஒரு வாழ்க்கை கல்வி பயிற்சி கூட கண்டோம். ஆனால் ஜீவன் முக்தி அப்படிங்கிற ஒரு உன்னத நிலை வந்து சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கிட்ட தான் நம்ம கற்றுக்க முடிஞ்சது. அவர் தன்னை குருன்னு கூட சொல்ல மாட்டார். என்ன அப்பாங்கிற கூப்பிடுங்க. அப்பா மகனோட உறவு எப்படி இருக்கும்? ரொம்ப பரஸ்பரமாக இருக்கும். ஏன்னா ஒரு மகன் தவறு செய்வான், அது அப்பா திருத்துவார். அந்த மாதிரி நம்ம அறிந்தும் அறியாமல் செய்த பிள்ளைகள் எல்லாம் அப்பா பொறுத்து பொறுத்து நம்மளை திருத்தி நம்மளை நேர்வழி கொடுத்து எந்தெந்த மகான்கள்லாம், ஏன்னா நம்ம தமிழக மண் வந்து 18 சித்தர்கள் வாழ்ந்த உன்னதமான பூமி. லோகத்திலே புண்ணிய பூமின்னு சொன்னால் நம்ம தென் தமிழகம் தமிழ்நாடு தான். ஏன் காரணம்னா எந்த சூழ்நிலையும் தவத்துக்கு ஏற்ற சூழ்நிலை இயற்கை நமக்கு கொடுத்துருக்கு. அதை தேடிதான் அப்பா பாருங்க, கேரளாவில் பிறந்து வளர்ந்திருந்தாலும் குருகுல வாழ்க்கை கடந்தாலும் அவருடைய காலகட்டங்கிறது தமிழகம் நோக்கி தான் வந்தது. அது காரணம் என்னன்னா ஆதிசங்கர்ல இருந்து எல்லாருமே இந்த மண்ணை மதிக்காத மகான்கள் யாருமே இல்லை. அப்படி இருந்து அந்த உன்னத நிலை அவங்க உணர்ந்தனாலதான் தான் உணர்ந்த அந்த உன்னத நிலை இந்த பாமர மக்களும் பெறணும். அதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னா ராமானுஜரை சொல்லலாம். ஓம் நமோ நாராயணங்கிற ஒரு தாரக மந்திரத்தை சொன்னாரு. அவர் உபதேசம் பண்ணும்போது அவர் குரு சொன்னாரு, இது யாருக்கும் நீ உபதேசம் பண்ணக்கூடாது, அது மீறி பண்ணினா நீ மோட்சத்துக்கு போக மாட்டே அப்படிங்கிற வார்த்தை சொல்றாரு. அப்ப இவர் சிந்திக்கிறார். ஓம் நமோ நாராயணன் சொன்னா நான் மட்டும்தான் மோட்சத்துக்கு போவேன், இது உலக மக்கள் சொன்னா என்ன தவிர இந்த உலகமே சேமத்துக்கு ஆகுமே அப்படிங்கிற ஒரு உன்னத நல்ல நிலைக்கு அவர் வந்தார். அதை போதிக்கும் போதுதான் எப்படி இன்ன வரைக்கும் 1000 ஆண்டுகள் ஆகியும் ராமானுஜரோட அழியாம இருக்கிறது ஸ்ரீரங்கத்தில் நம்ம சாட்சியா பார்க்கணும். அந்த சாட்சி பாவனையில அப்பா இந்த நிலையை நான் உங்களை உயர்த்தேன்னு சொல்லி, இதுல சித்த வித்தைங்கிறது வேற ஒண்ணுமே இல்லைங்க. பிரணவ மந்திரம் பிராணாயத்தை நம்ம கொடுக்கக்கூடியது. அதாவது ஒரு சிசு தாய் வயிற்றில் வளர்ந்துட்டு இருக்கு. ஆனா அந்த சிசு எதுல இருக்கு? பனி கொடுத்தலுக்குள்ள இருக்கு, பனிக்கூட நீருக்குள்ள இருக்கு. ஆனா அந்த தாய் துப்புள் குடி வழியா அந்த ஜீவனுக்கு தேவையான அனைத்து சௌகரியங்களும் உணவு முதல் கொடுக்குது. ஆனா அந்த ஜீவன் சுவாசிக்குது, அது பிராணாயம் பண்ணுது. அது எப்படி எது சாத்தியம்? இன்னைக்கு விஞ்ஞான வெளியே தான் டாக்டர் செக்அப் பண்றாங்க. ஒவ்வொரு மாசம் அம்மா இந்த குழந்தை வளர்ச்சி இருக்கு, நாடி துடுப்பு இருக்கு, உயிரோட்டம் இருக்கு. இந்த உயிரோட்டம் எப்படி சாத்தியம்? இது யாராலும் சயின்டிபிக்கா நிரூபிக்கவே முடியாது. அது அப்பா உணர்ந்து நீ சிசுவில இருக்கும்போது எந்த சுவாசம் பண்ணியோ அந்த சுவாசத்தை நிரந்தரமா உனக்கு கொடு. அது வந்து சதா கதி கதாகதம் என்று சொல்லுவாங்க. சதா பிராணமயத்தில் இருக்கும்போது இறைவன் உன்னை நோக்கி பயணிப்பு வருவார். ஆமா, வரும்போது இந்த தேகம் அழியாத உன்னத நிலை பெறும், பிரிவு பயன் பெறணும் அப்படின்னா இதுதான் உன்னத நிலை அப்படின்னு உணர்த்தி வர ஒவ்வொருத்தருக்கும் உணர்த்தினார். இதுக்கு நம்ம காணிக்கையா நம்ம கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு இது, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தீய பழக்க வழக்கங்கள் அனைத்துமே குரு காணிக்கையா கொடுக்க சொல்றாரு. ஒரு குரு காணிக்கை நீ தீய பழக்கம் கொடுத்துட்டா உண்மை நான் மேன்மைப்படுத்துறதுக்கு அப்பா வந்து நான் பார்த்துக்கிறேன்னு ஒரு உன்னத வழி நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. இதை பழக 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 நம்மளோட வாழ்க்கை மாறும், நம்ம சமுதாயம் மாறும், நம்மளை பார்த்து மற்றவங்க ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூட ஒரு உன்னத நிலைக்கு கொண்டாடுவாங்க. அது மட்டும் இல்லாம தனி மனிதன் திருந்தினாதான் இந்த சமுதாயம் திருந்த முடியும். இந்த சமுதாயம் திருந்தாதான் லோக சேமத்தை அடைய முடியும். அந்த ஒரு உன்னத நிலையை அப்பா நமக்காக கொடுத்துருக்காரு. இதுல இன்னும் ஒரு முக்கியமான என்னன்னா, உயிர் பிரியும் தருவாயிலுக்கு கிட ஆத்மாவுக்கும் ஜீவனுக்கும் இந்த உபதேசம் கொடு, நான் பார்த்து கொள்ளுகிறேன், அதை பத்தி நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப சமீபத்துல இன்னைக்கு 5ஆம் தேதி இன்னைக்கு மதுரைகள்ல அலங்காநல்லூர்ல இருந்து ஒரு ஜீவ சமாதி வச்சிருக்கோம். இன்னைக்கு 48வது நாள். அவர் உபதேசம் வாங்கி 48 நாள் தான் இருக்கு. இன்னைக்கு 48வது நாள்ல அவர் ஜீவன் முக்தி அடைஞ்சிருக்கார். இதை விட ஒரு சான்று யாராலும் இந்த கலியுகத்துல சொல்லவே முடியாதுங்க. அவர் எவ்வளவோ தீய பழக்கம் இருந்து அவங்க வீட்டுக்காரங்க எவ்வளவோ போராடி இருக்காங்க. 20 வருஷம் போராடுறதுக்கு அப்புறம் இவர் நான் அதை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி உபதேசம் வாங்கின 48 நாள்ல அந்த ஜீவன் முக்தி அடைஞ்சிருக்கு. நம்ம என்னதான் தவம் பண்ணாலும் நம்ம இன்னும் மாத்திக்காமலே இருந்துட்டு இருக்கோம். திரும்ப திரும்ப இடம் நம்ம கீழே இழுத்துட்டே இருக்கு. அதை நம்ம மேல் நோக்கி போகணும்னா அப்பாவை வந்து கடைபிடிச்சுக்கணும். அவர் சொல்லக்கூடிய கொள்கைகள், அதனோட நியதி, சில நியமங்கள் இருக்கு. அந்த நியமப்படி நம்ம வாழ்ந்து வந்தோம்னா கண்டிப்பா மகான்கள் அடைஞ்ச உன்னத நிலை நாமல் அடைவோம். ஆத்ம நமஸ்காரம்.